வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுண்டல். வாங்க எப்படி செய்யலாம், என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். சுண்டல் செய்ய தேவையான பொருட்கள், நான் இன்னைக்கு ஓவர் நைட் போல் சோக் பண்ண கொண்ட கடலை எடுத்திருக்கேன். அதாவது வெள்ளை மூக்கடலை எடுத்திருக்கேன் 1/4 கிலோ. அது ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா அரை மாங்காயை துருவி எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 1 இன்ச் போல் இஞ்சி எடுத்து தோல் நீக்கி ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கடுகு 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். வரமிளகாய் 3 எடுத்திருக்கேன். கருவேப்பிலை தேவைக்கேற்ப, கொத்தமல்லி தேவைக்கேற்ப, எண்ணெய் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் தேவைக்கேற்ப, தண்ணீர் தேவைக்கேற்ப. வாங்க நம்ம இப்போ ப்ராசஸ் பார்க்கலாம். ஸோ பாருங்கள், சுண்டல் செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அதில் நம்ம ஓவர் நைட் சோக் பண்ண மூக்கடலை கொண்ட கடலை ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம தேவைக்கேற்ப நம்ம தண்ணீர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த சுண்டலுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிடலாம். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ஏகப்பட்ட பந்தம் செய்வோம். ஸோ அந்த பந்தத்தில் சுண்டல் ரொம்ப ரொம்ப முக்கியமான பந்தம். ரொம்ப ஈஸியாக அந்த வேலையில் எப்படி நம்ம டக்குன்னு செய்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி குக்கரில் வேக வச்சு ரொம்ப சிம்பிளாக நான் இன்றைக்கி சுண்டல் உங்களுக்காக நான் செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ பாருங்கள், தேவைக்கேற்ப தண்ணீர் ஆட் பண்ணியாச்சு, சால்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம குக்கரோட லிட் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். நம்மளுக்கு சுண்டல் நான் இன்றைக்கி 2 விசில்ஸ் போல் விட போகிறேன். 2 விசில்ஸ்லாம் நல்லா வெந்துடும். ஸோ நம்ம வெயிட் போட்டெல்லாம் 2 விசில்ஸ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ சுண்டல் நம்மளுக்கு 2 விசில் போல் வந்துடுச்சு. நம்மளுக்கு ப்ரெஷர் எல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம சுண்டல் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சுண்டல் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம சுண்டலை தாளிச்சிடலாம். பாருங்கள், நான் கடாய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரே 1 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகு ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிடலாம். வரமிளகாய் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி ஆட் பண்ணிடலாம். எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற சுண்டல் ஆட் பண்ணிடலாம். சுண்டல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து வச்சிடலாம். துருவிய மாங்காய் ஆட் பண்ணிடலாம். நம்ம மாங்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஸோ நம்மளுக்கு சுண்டல் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை அணைச்சிடலாம். ரொம்ப கலக்கலான சுண்டல் உங்களுக்காக நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த சுண்டலை செஞ்சு விநாயகர் அருள் நீங்கள் பெறணுன்ட்டு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மறக்காமல் இந்த சுண்டலை செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிருங்க. நன்றி, வணக்கம்.